அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் வால்யூம் 1 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் டெலிட்டட் போர்ஷனில் என்னென்ன கொஷின் வந்திருக்கு, அந்த கொஷினை என்னென்ன நம்ம ஏன் அந்த கொஷின் படிக்கணும், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் படிக்க தேவையில்லை, அந்த கொஷின் மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே தமிழ் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ டாபிக்கில் போகலாம். ஃபஸ்ட் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சரில் 2 மார்க் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th கொஷின், வாட் இஸ் மென்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த கொஷின் ரிலேட்டட் போர்ஷனில் இருக்குது, படிக்க வேண்டாம். த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை. இந்த கொஷின் வந்து நீங்கள் படிக்க வேணாம். கொஷின் நம்பர் 7 அது. கொஷின் நம்பர் 11, வாட் இஸ் அன் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இதுவும் டிலிட்டட் போர்ஷன். கொஷின் நம்பர் 13, give the relation between electric field and electric potential. இந்த கொஷின் டிலிட்டட் போர்ஷனில் இருக்குது, படிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 17th கொஷின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இதுவும் டிலிட்டட் போர்ஷனில் இருக்குது. 18th கொஷின், வாட் இஸ் போலரைசேஷன். 19th கொஷின், வாட் இஸ் டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிலிட்டட் போர்ஷனில் இருக்குது. லாங் ஆன்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14th கொஷின், டிஸ்கஸ் தி வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டார்ஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். இதுவும் டிலிட்டட் போர்ஷனில் இருக்குது. எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இதுவும் டிலிட்டட் போர்ஷனில் இருக்குது. 16th கொஷின், எக்ஸ்பிளைன் டயஎலக்ட்ரிக்ஸ் இன் டீடைல் அண்ட் ஹவு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்ட் இன்சைட் எ டயஎலக்ட்ரிக். இதுவும் டிலிட்டட் போர்ஷன். அடுத்து கொஷின் நம்பர் 21ல் பாதி டாபிக் வந்து நான் டெலிட்டட், அதாவது எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட்டில் இருக்குது. பாதி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. ஸோ டெலிட்டட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 21 கொஷினில் செகண்ட் ஆஃப் த பிரின்சிபல் பிஹைண்ட் தி லைட்னிங் கண்டக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டாம், டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. யூனிட் 2ல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த டாப்பிக்கில் ஷார்ட் ஆன்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 15th கொஷின் டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். 17th கொஷின், ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. ஸோ லாங் ஆன்சரில் ஒரே ஒரு கொஷின், ஹவு தி இஎம்எஃப் ஆஃப் 2 cells ஆர் கம்பேர்ட் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதில் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மென்ட் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன். 5th கொஷின், வாட் இஸ் மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி. 7th கொஷின், வாட் இஸ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. 9th கொஷின், கம்பேர் டயா, பாரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். 10th கொஷின், வாட் இஸ் மென்ட் பை ஹிஸ்டெரிசிஸ். 11th question, define magnetic declination and inclination. 12th question, what is resonance condition in cyclotron. 18th question, give the properties of dia, para and ferromagnetic materials. 19th question, what happens to the domains in a ferromagnetic material in the presence of external magnetic fields. ஸோ இந்த கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது, 2 மார்க் ஷார்ட் ஆன்சரில். ஸோ லாங் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், டிஸ்கஸ் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் டீடைல்ஸ். 4th கொஷின், கம்ப்யூட் த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை எ மேக்னெட்டிக் நீடில் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 5th one, calculate the magnetic field at a point on the axial line of a bar magnet. இதுவும் related portionல இருக்கு. Obtain the magnetic field at a point on the equatorial line
of a bar magnet. இதுவும் deleted portion. 8th question, discuss the working of cyclotron in detail. இதுவும் deleted portion இருக்கு. What is the tangent law? Discuss in detail. இதுவும் deleted portion. 10th question, derive the expression for the torque on a current carrying coil in a magnetic field. இதுவும் deleted portion இருக்கு. அடுத்தது 15th question, compare the properties of soft and hard ferromagnetic material. இதுவும் deleted portionல இருக்கு. Unit 4, electromagnetic induction and alternating current. இதில் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் meant by electromagnetic induction? இதுவும் deleted portion. செகண்ட் கொஷின், ஸ்டேட் Faraday's law of electromagnetic induction. deleted portionல இருக்கு. ஸ்டேட் லென்ஸ் law, இதுவும் deleted portion. ஃபிஃப்த் கொஷின், how is eddy current produced? How do they flow in a conductor? இதுவும் நமக்கு வந்து deleted portionல இருக்கு. 10th question, give the principle of AC generator. இதுவும் deleted portion. List out the advantages of stationary armature rotating field system of AC generator. இதுவும் deleted portionல இருக்கு. So long answerல first question, establish the fact that the relative motion between the coil and the magnet induces an EMF in the coil of a closed circuit. இதுவும் deleted portion. Give an illustration of determining direction of induced current by using Lenz law. இதுவும் deleted portion. Show that Lenz law is in accordance with the law of conservation of energy. இதுவும் deleted portion. Give the uses of Foucault current. இதுவும் deleted portionல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th one, elaborate the standard construction details of AC generator. இது deleted portion. Explain the working of a single phase AC generator with necessary diagram. 16th question, how are the three different EMF generated in the three-phase AC generator? Show the graphical representation of these three EMF. இது deleted portion. So next one, 26, compare the electromagnetic oscillation of LC circuit with the mechanical oscillation of block spring system equitatively to find the expression for angular frequency of LC oscillator. இதுவும் deleted portionல இருக்கு. Unit 5, electromagnetic wavesல ஷார்ட் ஆன்சரில் எதுவும் டெலிட்டட் இல்லை. லாங் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின், 7th கொஷின், டிஸ்கஸ் தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுதான் நமக்கு வந்து டெலிட்டட் போர்ஷனில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் வால்யூமோட டெலிட்டட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கொஷின் மட்டும் நீங்கள் படிக்க வேண்டாம். மொத்தமாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ், மற்ற கொஷின்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து தரேன். நீங்கள் வந்து அதை வந்து படித்தா போதும். ஓகே, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.